படத்தில் பாருங்க. இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஆர் சி டபுள் பாண்ட் ஓ OH. ஆசிடா இந்த ஆசிடா இருந்தாலும் சரி எஸ்டரா இருந்தாலும் சரி இந்த எஸ்டர் பார்த்தோமா ஆர் சி டபுள் பாண்ட் ஓ OR. இப்போ 3 ரியாக்ஷன் தான் இந்த 2 கேஸஸ் இருக்கும். கேஸ் நம்பர் 1 அந்த கேஸ் நம்பர் 2க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 3 ரியாக்ஷன் என்னது? ஒன்று B2H6 டைபோரேன் வித் டெட்ராஹைட்ரோஃப்ளூரான், ரெண்டாவது லித்தியம் அலுமினியம் நைட்ரேட், ஹைட்ரஜன் வித் பல்லேடியம், ஹைட்ரஜன் வித் பிளாட்டினம், ஹைட்ரஜன் வித் நிக்கல். இந்த 3 தான் ஒரு ஆசிடை எஸ்டரை ரெடியூஸ் பண்ணுது. ஆனா ஆல்டிகைடு சேர்த்து ரெடியூஸ் பண்ணுது. கரெக்ட்டா? ஆல்டிகைடு ரெடியூஸ் பண்ணோம், கீட்டோனை ரெடியூஸ் பண்ணோம், கார்பாக்சிலிக் ஆசிடை ரெடியூஸ் பண்ணோம், எஸ்டரை ரெடியூஸ் பண்ணுது. இந்த 4 முன்னாடி பார்த்தது எல்லாமே ஆல்டிகைடு கீட்டோன் மட்டும் தான். பாயிண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுதா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ரியாக்ஷன் H- ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அட்டாக் பண்ணுதா? R CO- ஆ மாறும். இந்த ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணுது. இங்க என்ன இருக்கு? இங்க OR இருக்கு. OR அப்படிங்கிறது லீவிங். OR அப்படிங்கிறது லீவிங். அப்ப இந்த பாண்ட் வந்து மைக்ரேட் ஆகும். இந்த OR வந்து வெளியே போகும். அப்ப அடுத்த ஸ்டெப்ல R C=OH ஆல்டிகைடு. இந்த ஆல்டிகைடு ஃபர்தர் என்ன பண்ணுவோம்? திரும்ப H-. ஏன்னா இங்க நியூக்ளியோஃபிலிக் சென்டர் இருக்கு. அப்ப திரும்ப அட்டாக் பண்ணுவோம். அப்ப R CH2OH மாறும். நான் டைரக்டா இது கரெக்ட்டா இது ஆல்ரெடி பார்த்தனால சமாளிக்கும். அதே சேம் தான் இங்க. ஆனா என்ன புரோட்டான் இருக்கு? அசிடிக் புரோட்டான் இருக்கு. என்ன புரோட்டான் இருக்கு? அசிடிக் புரோட்டான். அப்ப இந்த H- முதல்ல எலக்ட்ரான் ரிச் என்னது? எலக்ட்ரான் ரிச். இங்க இருக்கக்கூடிய புரோட்டானை முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க. என்ன பண்ணும்? புரோட்டான். இல்ல அடுத்த ஸ்டெப் பாருங்க. இந்த H- வந்து அட்டாக் பண்ணிச்சுனா சரிங்களா? என்ன நடக்கும்? HCO- மாறுமா? ஆர் இங்க H இங்க ரிமைனிங் என்ன இருக்கு? கரெக்ட்டா இல்லையா? இப்போ இந்த OH வந்து லீவிங் குரூப்பா இல்லையா? லீவிங் குரூப் கிடையாது. OR இருந்தா லீவிங் குரூப், OTS இருந்தா லீவிங் குரூப், குளோரின் குரூப், அயோடின் இருந்தா லீவிங் குரூப். இதெல்லாம் OH என்ன இல்ல? லீவிங் குரூப். OH என்ன இல்ல? அப்ப என்ன பண்ணோம்? புரோட்டானை அப்சர்வ். இப்போ இந்த புரோட்டானை அப்சர்வ் பண்ணும்போது H+, புரோட்டானை அப்சர்வ் பண்ணா R COH OH என்னது? H. ஆல்ரெடி போன கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னோம். ஒரே கார்பன்ல 2 OH இருந்தா ஐடியல் அன்ஸ்டேபிள். இமிடியேட் என்ன ஆயிடும்? H2O வந்து வெளியே போகும். அப்ப அடுத்த ஸ்டெப்ல H2O வந்து வெளியே போச்சுனா அந்த OH அதுக்கான ஜெமினல் டையால டிஸ்னல் டையால எக்ஸாம்பிள் தான் சொல்லி சொன்னோம். ஹாலோ ஆல்கேன் ஹாலோ அலீனை பொறுத்த வரைக்கும் ஒரே கார்பன்ல 2 ஹாலஜன் சேம் டைப்பான ஹாலஜன் இருந்தா அது பேர் ஜெமினல் டைஹாலஜன். ஆனா ஆல்கேன்ல 2 ஆல்கேன்கள் என்ன இருக்காது? ஒரே கார்பன்ல இருக்காது. அடுத்தடுத்த கார்பன்ல இருக்கலாம். அந்த கிளைகால் கிளிசரால் பார்த்தோம். 2 OH இருந்தா டைஎலக்ட்ரிக் ஆல்கஹாலான கிளைகால் பார்த்தோம். சரிங்களா? அரோமேட்டிக் ஆல்கஹால் வந்து கேட்டிகால் பார்த்தோம். கேட்டிகால் ரெசார்ஜன் பீனர் பார்த்தோம். 2 OH இருக்கக்கூடியது. இது 3 OH இருக்கக்கூடிய அரோமேட்டிக் ஆல்கஹால் என்னது? பைரோலால், ஹைட்ராக்சிபினால், குளோரோபுரிசினால். இதெல்லாம் என்னது? ட்ரைஎலக்ட்ரிக் ஆல்கஹால் அரோமேட்டிக் ஆல்கஹால். இது டைகால் பார்த்தோம். அலிபாட்டிக் இல்ல கிளிசரால் பார்த்தோம். ட்ரைஎலக்ட்ரிக் ஆல்கஹால். கரெக்ட்டா? அப்ப 2 OH வெளியே இருந்தா அது ஹைலி அன்ஸ்டேபிள். இமிடியேட்டா வாட்டரை வெளியே எலிமினேட் பண்ணிடு. இந்த டபுள் பாண்ட் என்ன இடம்? R C டபுள் பாண்ட் O H தெரியுமா? இது என்னது? இந்த OH வெளியே போயிடுச்சு, இந்த H வெளியே போயிடுச்சு. C டபுள் பாண்ட் O மாறிடுமா? இப்போ இது ஆல்டிகைடா? இப்போ இந்த ஆல்டிகைட் திரும்ப அந்த நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பண்ணவே பண்ணாதா? H- அட்டாக் பண்ணுச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும்? R O- இங்க ஆல்ரெடி H இங்க H2 டோட்டல் அப்ஸ்ட்ரக்ஷன் என்ன கிடைக்கும்? R CH2OH. அதான் நான் சொன்னேன். அப்ப எஸ்டரா இருந்தாலும் சரி இல்ல ஆல்கஹாலா இருந்தாலும் சரி நமக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடியது ஆல்கஹால். எத்தனை மோல் எடுத்துக்கணும்? 2 மோல். அவ்வளவுதான். எத்தனை மோல் எடுத்துக்கணும்? 2 மோல். ஆனா இதுக்கு ரியாக்ஷன் வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம டோட்டலா பார்த்தது 2 ரியாக்ஷன்ஸ் தான். ஒன்னு சோடியம் போரோஹைட்ரேட், லித்தியம் அலுமினியம் நைட்ரேட், சோடியம் எத்தனால், ஹைட்ரஜன் வித் பல்லேடியம், பிளாட்டினம், நிக்கல். அதுக்கப்புறம் டைபோரேன் B2H6 வித் THF. அதுக்கப்புறம் டைபால் H. இது எல்லாமே ஆல்டிகைட் கீட்டோன். 2 மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணோம். இதுல பர்టిక్యులரா B2H6 with THF and lithium aluminum nitrate, அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் வித் பல்லேடியம், நிக்கல். இதெல்லாம் ஆல்டிகைட் கீட்டோன், அதுக்கப்புறம் எஸ்டர் and ஆசிட். இந்த 4 ரெடியூஸ் பண்ணோம். இந்த 4 ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓவராலா தெரிய வருது. ஒரு ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணா பிரைமரி ஆல்கஹால், ஒரு கீட்டோனை ரெடியூஸ் பண்ணா செகண்டரி ஆல்கஹால். அதே மாதிரி ஒரு ஆல்கஹாலை ரெடியூஸ் பண்ணா பிரைமரி ஆல்கஹால், ஒரு எஸ்டரை ரெடியூஸ் பண்ணாலே பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹால் என்ன ஆல்கஹால்? பிரைமரி ஆல்கஹால்.
பாயிண்ட் புரியுதா இல்லையா? அப்போ எப்படி ரெடியூஸ் பண்ணுது, அந்த ரியேஜன்ஸ் என்ன அப்படின்னு தெரியும். சரிங்களா? இப்போ லாஸ்ட் இந்த டாபிக் முடிச்சிடலாம். இதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இதுல எந்த ரியேஜன்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லித்தியம் அலுமினியம் நைட்ரேட், சோடியம் போரோ நைட்ரேட், டைபால் H, அதுக்கப்புறம் P2H6 THF, அடுத்து இருக்கு ஹைட்ரஜன் வித் பல்லேடியம் ஆக்சைடு. இதெல்லாம் ஒரு மட்டும் சொல்லிடலாம். ரிமைனிங் என்ன இருக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் ரியேஜன்ஸ் எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணாங்க? லித்தியம் அலுமினியம் நைட்ரேட் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஒரு ஆல்டிஹைட் என்ன மாத்தோம்? ஆல்டிஹைட் என்ன மாத்தோம்? அப்ப இந்த இதுல வந்து இந்த ஆல்டிஹைட் பிரைமரி ஆல்டிஹைடா மாத்தோம். கீட்டோனை செகண்டரி ஆல்டிஹைடா மாத்தோம். எஸ்டர் பிரைமரி ஆல்டிஹைட். ஏன் லித்தியம் அலுமினியம் நைட்ரேட் ஸ்ட்ராங் ரெடியூசிங். அப்ப இதுல இந்த இது A வச்சுக்கோங்க, இந்த B வச்சுக்கோங்க, இது C வச்சுக்கோங்க. எனக்கு திரும்ப சர்ச்சை. அப்ப A என்ன மாத்தோம்? CH2OH பிரைமரி ஆல்டிஹைடா மாத்தோம். B என்ன மாத்தோம்? CH2OH செகண்டரி ஆல்டிஹைடா மாத்தோம். C என்ன மாத்தோம்? CH2OH பிரைமரி ஆல்டிஹைடா மாத்தோம். பாயிண்ட் புரியுதா? சோடியம் போராய்டு இதை ரெடியூஸ் பண்ணோம். இதை ரெடியூஸ் பண்ணோம். இது என்ன பண்ணாது? எஸ்ஸை ரெடியூஸ் பண்ணணுமா? பண்ணாது. அப்ப A வந்து பிரைமரி ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணோம். B வந்து செகண்டரி ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணோம். பிரைமரி செகண்டரி இல்ல, பிரைமரி ஆல்டிஹைடா செகண்டரி ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணோம். C நோ ரியாக்ஷன். C வந்து என்னது? அடுத்து டைபால் H இதை ரெடியூஸ் பண்ணாது. இந்த ரெண்டும் இருக்கு சார். கரெக்டா? அது மூணுமே இந்த மூணு இது ரெண்டு சார். கரெக்டா? இது நோ ரியாக்ஷன். இதுல எஸ்டர் வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ண ரெடியூஸ் பண்ணாது. ஆல்டிஹைட் வந்து பிரைமரி ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணும். கீட்டோனை செகண்டரி ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணும். எஸ்டர் வந்து நோ ரியாக்ஷன். அடுத்து சிமிலர் டு த கரெக்டா? அடுத்து சிமிலர் டு த ஆமா தானே? ஹைட்ரஜன் வந்து பல்லேடியம் பிளாட்டினம் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் ரிமைனிங் டைப் பண்ணும். சரியா? இந்த மாதிரி எது கொடுத்தாலும் சரி, நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், ரிடக்ஷன் என்ன தெரிஞ்சா போதும். சரியா? இதை உட்காந்து மனப்பாடம் பண்ணுறதா எதுவும் பண்ணுறது. எந்த இடத்துல எது கொடுத்தாலும் சரி, ஒரு ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா எது ரெடியூஸ் பண்ணணும், எது ரெடியூஸ் பண்ணாது. பிரைமரி அதாவது ஆல்டிஹைடா இருந்தால் பிரைமரி ஆல்டிஹைட், கீட்டோனா இருந்தால் செகண்டரி ஆல்டிஹைட், எஸ்டரா இருந்தால் பிரைமரி ஆல்டிஹைட், ஆசிடா இருந்தால் பிரைமரி ஆல்டிஹைட். அவ்வளோதான். சரிங்களா? ரியேஜன்ஸ் மட்டும் தான் தெளிவாக பார்த்துக்கணும். கரெக்டா? எந்தெந்த ரியேஜன்ஸ் எல்லாம் ஆல்டிஹைட் கீட்டோன் மட்டும் பண்ணுது, எந்தெந்த ரியேஜன்ஸ் எல்லாம் ஆல்டிஹைட் கீட்டோன் எஸ்டர் ஆசிட் சேர்த்து பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தா போதும். இது பார்க்கறது கஷ்டம் தான் இல்லை. இது ஆல்ரெடி நானே திரும்ப சொல்லிட்டேன். சரிங்களா? நீங்கள் பார்த்து கரெக்டாக ஆன்சர் போட்டால் ஓகேவா?